இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. நல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆமா. நான் சொன்னேன்ல 7 பெண் குழந்தைகள். ஆமா. அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி அழகா இருக்க பாத்தீங்களா? இன்னும் 4 பேர்த்துக்கு வந்து என்ன ஆச்சுன்னா 4 பேர்த்துக்கு வந்து வாந்தி வந்தாலும் அதனால திருச்சியில் பெரிய ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கா கூட பிறந்தவங்கள. இன்னும் 4 பேர்த்தையா? என்ன செய்வாமா? சேராதவங்க சாப்பிட்டுட்டாளுங்க. ஆமா. அதனால அப்படி ஆயிடுச்சு. அப்படியா? என்ன தான் 4 பேர் 3 பேர் நல்லா இருக்குமா? ஆமா. அழகா இருக்குமா இல்லையாக்கா? சரி. அழகா இருக்குமா? ஆமா அழகா. இவ அழகா இருக்காளா? அழகா இருக்காங்க. இவன் அழகா இருக்காளா? நான் அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படி சொல்ற? அழகா படைச்ச ஆண்டையும் கூட்டோன்னு சொல்லுங்க படைச்சா பட்டுட்டேன். என்ன சொல்ற? இருக்கு நானாக்கே. என்னடி சொல்ற? ஆமாக்கா ரொம்ப மட்டமா டைல்ஸுகள் ஆட்ட கிடக்குக்கா. ஏதோ ஒண்ணு சொல்றேன், என்ன சொல்றேன்னு தெரியல. சரி அதான் நீங்க வந்து இல்லையா? வெள்ளிக்கிழமை சந்தோஷமா ஆடி படி சந்தோஷமா இருக்கும் மனசுக்குள்ள. ஒரு சில பூக்கள் பேர்லாம் கேக்குறேன். தெரியுதா பாப்பா? கேளுங்கக்கா. இங்க வெள்ளை வெள்ளையா பூத்திருக்கு இல்லையா? இது என்ன பூடி? வெள்ளை வெள்ளையா பூத்திருக்கு என்ன பூ மாமா அது? சம்பங்கி பூ. சம்மங்கி பூ சரியா சொல்லுங்க. ஆமாமா. என்ன பூ மாமா? யானை வேற 4 பத்திரம் வணிக்கு தலையில மஞ்சள் மஞ்சளா பூத்திருக்குல்ல? அது மஞ்சள் பூ வந்து செம்பருத்தி பூமா. செம்பருத்தி மஞ்சளா பூத்திருக்கிறது செம்பருத்தி. ஆமாமா. செம்பருத்தி இல்லையாது. செம்பருத்தி தான். இந்த வாரு அது வேற ஆடும் இல்ல பொண்ணுமணி பின்னாடி சத்திவேலு முன்னாடி போறது நாங்க என்ன செய்யுது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ நல்லா பாடுவேன்னு சொன்னாங்க. பாடுறியா? நான் பாடுனா நீங்க எல்லாம் ஓடிடுவீங்கம்மா. ஏன்டி அவ்வளவு கேவலமா பாடுறீங்க? நான் பாடவா? நான் பாடுறது பார்த்து என்ன ஓடாம இருக்காங்க? நான் பாடவாமா? இப்ப பாருங்க. நெஞ்சுக்குள்ளே இன்னாதுன்னு சொன்னா தெரியுமா? என் நெஞ்சுக்குள்ளே பழைய துணி பஞ்சுதான். என்னடி சொல்றீங்க? உள்ள டெஸ்ட் அடிக்கிறதுக்காண்டி வச்சிருந்தாரு சம்சே. என்னடி கலவச்சி? என்னடி அத கடிக்கிறா? ஆமா. நல்லா இருக்கு. என்னடி பண்ற எல்லாரையும்? எங்கேயுமே சேர்க்க கூடாது. களவாணியா இருந்தீங்க. இப்படி களவாணி எதுக்குள்ளே வைக்கிற? இந்த பொம்பளை வேஷம் போறப்ப நான் பட்ட படிப்புரசு வச்சு நான் பார்த்திருக்கேன் பெரிய மனுஷங்களா. நீ டஸ்டர் கொண்டு வைக்கிறீங்க. ஏமா அந்த டஸ்டர் வைக்க மாட்டேன் எனக்கு தான் தெரியும். பூமி பூச்சோடவா இந்த நெஞ்சில் பால் ஒன்றரை இங்கிட்டு 10 லிட்டர் கோவிந்தா, இங்கிட்டு 10 லிட்டர் கோவிந்தா. ஏன் கறவை மாடா பசு மாடா? இது வந்து கரவண மாடலட்டா, செசி மாடு. செசு மாடா ஏம மாடா? அந்த வாரம் அந்த காலைக்கு சேவை கட்டி கட்டி அந்த குஞ்சா போல. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி விளையாடுறேன். அதனால அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கோம். ஆமாமா. தெரியாம விளையாடிட்டு ஓடிடணும். சரியா? அதனால அப்பா வந்து அடிச்சு போடுவாரு. ஒரே ஒரு ஆட்டை எல்லாரும் சேர்ந்து ஆமா ஆடிட்டு ஓடிடுமா? ஓடிடுமா? சரி. மன்னவி சுவாசனையோ என்ற மக்களோட யோசனையோ. என்னடி பண்ற? அது என்னடி பண்ற? ஏண்டி வாசிக்கிற மாதிரி கெடுத்துக்கிறீங்க? மன்னவி சுவாசனையோ
பள்ளி மாதிரி இருப்பாப்புல மிச்சு மிச்சு நேர்றாப்புலாமா ஆமா எதுல? விவசாயமே மரத்துலதான் பனை மரத்துலயா? அப்படித்தான். ஆனா என்ன மாடு குத்திதான் சேனம் பூதி ஆயிடுச்சுமா. இந்தடி, இங்க பாரு, அவங்களை எல்லாம் நம்பி பேசாத, அப்புறம் மோசம் பண்ணிடுவாங்க பூரா. மோசங்கம்மா பண்றாங்க. நானும் மாசம் முழுவதும் கூப்பிடி வர மாட்டேன். தனித்தனியா ஆடுவோமா? ஆமாம்மா போடுவோம். நான் தனியா ஆடுவேன், இவன் தனியா ஆடுவான். சரிங்கம்மா. நீ தனியா ஆடணும். சரிங்கம்மா. சரியா? தனித்தனியா போடுவோம்மா. கோண கொண்ட பொங்கலங்க எல்லாம் வித்தியாசம் போடுவான். எங்கு புகழ்த்துவங்க இங்கு வந்து நாம் துவங்க அண்மையானே சுந்தரியே தங்கனி பறக்ககத்தை தேடலாமோ தேவதைய காணாமே. ரெண்டாவது அந்த புள்ள ஆடும், நீ மூணாவது தான் ஆடு. சரியா? சரியா? மூணாவது ஆடுறேன். அடுத்து விட மூணாவது தான் ஆடு. ஆடியலாமா? என்னடி? போடுங்கம்மா. நீ ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடு. நான் பாட்டு அது திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி ராணி போலே ஆண்டிய மாடி ஊருக்குள்ளே ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க ஊருக்குள்ள கேட்டு பாருங்க சரியான பக்கம் ஊருக்குள்ள பிடிக்குமே எப்படி வாசிக்கிறீங்க உங்க பாட்டு? இருந்தா ஏய் இவன் சேராஜி கேட்டா நாங்க வாசிக்கிறோம் உனக்கு கேக்குதுல உங்களுக்கு
சம்பந்தமாயிருந்தா கேட்டா இங்க இரு. போனா போகுது ஒரு தடவை பாவம்னு வந்துச்சு அடுத்தது ஆடிடணும் சரியா இந்த அவங்க மாதிரி பையன் இந்தாட்டா எனக்கு கை வலிக்காதானே சரி மெதுவாரு அண்டாளி மையன் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்குது கேக்குதுல்ல எவ்வளவு சிரமப்பட்டு வாசிக்கிறாங்க ஏய், இங்க நின்னு ஒரு தடவை செய்யுடி. அதுக்கு கேக்குது எங்க அந்த பிள்ளை பண்ண ஒரு கையை உடைக்காம விட மாட்டேன்டா சுனிஷா பழக்கவழக்கமே சரியில்லை அதனால அப்பாவுக்கு தெரிய மாட்டோம் அப்பாவுக்கு தெரிஞ்சு என்ன செய்வாரு அடிச்சு போட்டுவாரு ஓடிடுமா ஓடிடுவோமா? அடியே அந்த கரகம் தள்ளிட்டு